முன்னுக்கு வேணால் கையை கொண்டே முன்னுக்கு போட்டாங்க. செம்மணி படுகொலை அந்த விவகாரத்திலே விசேஷமாக அந்த மக்களுக்கான நீதி சம்பந்தமாக ஏற்படுகிற போராட்டத்தை நேரடியாக வந்து பார்ப்பதற்காகவும் அந்த மக்களோடு நாங்களும் உடன் இருக்கிறோம் என்ற அந்த அடிப்படையிலே இந்த நாளிலே இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். விசேஷமாக இலங்கை மேதரிச திருச்செங்குடைய வடகிழக்கு திரு மாவட்ட அவையாக இந்த மக்களுக்காக அரசாங்க ரீதியிலே முன்னெடுத்து வருகின்ற காரியங்களை மிகவும் உன்னிப்பாக பார்ப்பது மாத்திரமல்ல, அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதிலே நாங்களும் அக்கறையாக இருக்கிறோம் என்ற அடையாளமாக இந்த நாளிலே கூடியிருக்கிறோம். நீதிக்கும் சமாதானத்துக்குமான இலங்கை மேதரிச திருச்சபையினுடைய ஏற்பாட்டிலே இந்த கவனஈர்ப்பு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய நீதி கோருகின்ற நீண்ட பயணத்திலே செம்மணி மனித புதைகுழி என்பது மிக முக்கியமான காத்திரமான பங்களிப்பை வகித்து நிற்கிறது. இப்பொழுது மழை காலம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே இந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மழை தொடங்கிய பிற்பாடுதான் ஸ்ரீலங்கா அரசு அதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறது. இனி மழைக்காலம் முடிவடைந்ததுதான் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன என்று அறிகின்றோம். ஆனால் அந்த மனித புதைகுழிகளுக்கு மழை நீர் உள்ளே செல்லாத வகையிலே எந்தவித ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்படவில்லை. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியிலே செய்யப்பட்டது போல் மேலிருந்து வருகின்ற வானத்திலிருந்து வருகின்ற மழைநீர் உள்ளே செல்லாமல் கூடாரமும் சுற்றி வரக்கூடிய நீரானது உள்ளே வராமல் அணை கட்டப்பட்டு பாதுகாப்பான ஒரு ஏற்பாடு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியிலே செய்யப்பட்டிருந்தது. அப்படியான ஏற்பாடுகள் இங்கே நடைபெறவில்லை என்பது மன வருத்தத்துக்குரியது. ஆக இந்த பணி நீதியான விதத்திலே நடைபெற வேண்டும் என்ற வகையிலே காலங்காலமாக நாங்கள் தமிழர்கள் ஸ்ரீலங்கா அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை எடுத்து சொல்லி வந்திருக்கிறோம். சர்வதேச நீதியை கேட்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே சர்வதேசம் இதற்குரிய அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசுக்கு கொடுத்து இந்த பணிகளை நீதியான விதத்திலே முன்னெடுக்க உதவ வேண்டும் என்று நாங்கள் அனைவர் சார்பிலும் கேட்டு நிற்கின்றோம்.